2026ஆம் ஆண்டு சட்டமன்ற தேர்தலில் அம்பாசமுத்திரம் தொகுதியோட சட்டமன்ற உறுப்பினராக அதிமுக சார்பாக தேர்ந்தெடுக்கப்பட்ட வேட்பாளர் தான் இசக்கி சுப்பையா அவர்கள். அம்பாசமுத்திரம் சட்டமன்ற தொகுதி வேட்பாளராக வெற்றி பெற்றவர் இசக்கி சுப்பையா அவர்கள். கிட்டத்தட்ட 65,000 வாக்குகளை வாங்கியிருக்காரு. திமுக சார்பாக இந்த திமுக கூட்டணியில் அம்பாசமுத்திரம் தொகுதியில் காங்கிரஸ் வேட்பாளராக விபி துரை அவர்கள் நிறுத்தப்பட்டாங்க. அவர் கிட்டத்தட்ட 55,000 வாக்குகள் வாங்கி 2ஆம் இடத்துல வந்திருக்காரு. 3ஆம் இடத்துல தாவேக்கா சார்பாக 53,000 வாக்குகளை வாங்கி 3வது இடத்துல தாவேக்கா வந்திருக்கு அம்பாசமுத்திரம் தொகுதியில். அதன் பிறகு 4வது இடத்துல நாம் தமிழர் கட்சி அவங்க ஒரு 14,000 வாக்குகள் வாங்கி அவங்க 4வது இடத்துல வந்திருக்காங்க. ஸோ இதுதான் அம்பாசமுத்திரம் தொகுதியோட நிலவரம். ஸோ இப்போ அம்பாசமுத்திரம் தொகுதியோட வேட்பாளர் இசக்கி சுப்பையா அவர்கள் அவருடைய பதவியை ராஜினாமா பண்ணியிருக்காரு. எம்எல்ஏ பதவியை ராஜினாமா பண்ணி சபாநாயகர் ஜேசிடி பிரபாகர் அவர்கள்ட்ட கடிதத்தை கொடுத்துருக்காரு. ஸோ இப்போ அம்பாசமுத்திரம் தொகுதி காலி ஆயிடுச்சு. இப்போ அம்பாசமுத்திரம் தொகுதியில் இடைத்தேர்தல் வரப்போகிறது. ஏற்கனவே 3 வேட்பாளர்கள் ஏற்கனவே 3 சட்டமன்ற உறுப்பினர்கள் அவர்களுடைய ராஜினாமா கடிதத்தை கொடுத்துருக்காங்க வட மாவட்டங்களில். இப்போ தென் மாவட்டத்தில் அம்பாசமுத்திரம் தொகுதி வேட்பாளர் நம்ம இசக்கி சுப்பையா அவர்கள் அவருடைய ராஜினாமா கடிதத்தை கொடுத்துறாரு. ஸோ அம்பாசமுத்திரம் தொகுதியிலும் இடைத்தேர்தல் வரப்போகிறது அப்படிங்கிறது மிக தெளிவாக தெரிகிறது. இப்போ இங்கே நிலவரத்தை பார்த்தீங்க அப்படின்னா, இப்போ அம்பாசமுத்திரம் தொகுதியில் வெற்றி பெற்ற இசக்கி சுப்பையா அவர்கள் தாவேக்காவில் இணைஞ்சிட்டார். இப்போ அதே தாவேக்காவோட கூட்டணியில் தான் 2வது இடத்துல காங்கிரஸும் இப்போ தாவேக்காவில் தான் இருக்குது. 3வது இடத்துல வந்தது யாருன்னு பார்த்தீங்கன்னா அது தாவேக்கா தான். ஸோ தாவேக்காவில் போய் இப்போ முதல் இடத்துல வெற்றி பெற்றவர் போய் இணைஞ்சிருக்கனால முதல் இடத்துல வெற்றி பெற்ற அதிமுக வேட்பாளர் 3வது இடத்துல இருக்க தாவேக்காவில் இணைஞ்சி 2வது இடத்துல இருக்கக்கூடிய காங்கிரஸும் தாவேக்கா கூட்டணியில் இருக்கிறதுனால இது ஒரு மிக்ஸ்டு காம்பினேஷனாக அங்கே வந்திருக்கு. ஸோ அப்போ இசக்கி சுப்பையா மீண்டும் வேட்பாளராக நிறுத்தப்பட்டால் கண்டிப்பாக வெற்றி பெறுவார் அப்படிங்கிறது நமக்கு தெரிகிறது. இப்போ திமுக என்ன முடிவு எடுக்கப் போகிறது அப்படிங்கிறத பொறுத்து தான் அம்பாசமுத்திரம் தொகுதியோட வெற்றி வாய்ப்பு நமக்கு தெரியும். ஸோ இப்போ அம்பாசமுத்திரம் தொகுதியில் வேட்பாளராக சாத்தூரோட வேட்பாளராக நின்ற இசக்கி ராஜா தேவர் அவர்கள் அம்பாசமுத்திரம் தொகுதியில் நின்றார் அப்படின்னா அங்கே கள நிலவரம் மாறும். ஏன்னா ஏற்கனவே சாத்தூரில் பிஜேபி கண்டிப்பாக வெற்றி பெறும் அப்படிங்கிற ஒரு நிலவரம் இருக்கக்கூடிய நேரத்தில் தான் இசக்கி ராஜா தேவர் அவர்கள் அங்கே வேட்பாளராக நின்று அந்த நிலவரத்தையே மாற்றிட்டார். ஏன்னா இசக்கி ராஜா தேவர் அவர்கள் தான் சாத்தூரில் முதல்ல வேட்பாளராக அறிவிக்கப்பட்டார். அதன் பிறகு தான் பிஜேபி நயினா நாகேந்திரன் அங்கே வந்தார். ஆனால் கொஞ்சம் கூட பின்வாங்காமல் கடைசி வரைக்கும் நின்று பிஜேபியோட தோல்விக்கு மிக முக்கிய காரணமாக இருந்தவர் இசக்கி ராஜா தேவர் அவர்கள். அதன் பிறகு தாவேக்காவோட தோல்விக்கும் காரணமாக இருந்ததும் இசக்கி ராஜா தேவர் அவர்கள் தான். ஏன்னா தாவேக்காவும் அங்கே ஒரு வெற்றியை பெற்றிருக்கும். தாவேக்காவோட தோல்விக்கு ஒரு 10,000 வாக்குகள் தான் வித்தியாசமாக இருந்தது திமுகவுக்கும் தாவேக்காவுக்கும். பிஜேபிக்கும் திமுகவுடைய தோல்விக்கு காரணமாக இருந்தது ஒரு 5,000 வாக்குகள். இசக்கி ராஜா தேவர் அவர்கள் கிட்டத்தட்ட 11,000 வாக்குகள் வாங்கியிருக்காரு. அப்போ யார் வேணாலும் வெற்றி பெற்றிருக்கலாம். தாவேக்காவும் வெற்றி பெற்றிருக்கலாம், பிஜேபியும் வெற்றி பெற்றிருக்கலாம். ஸோ 2 வேட்பாளர்களுடைய தோல்விக்கு காரணமாக இருந்தவர் இசக்கி ராஜா தேவர் அவர்கள். இப்போ இசக்கி ராஜா தேவர் அவர்கள் அம்பாசமுத்திரத்தில் வேட்பாளராக நின்றால் அவர் எந்த கூட்டணியில் நிறுத்தப்படுகிறார் அப்படிங்கிறது தெரில. ஸோ அவர்கள் அனைத்து இந்திய புரட்சி தலைவர் மக்கள் முன்னேற்ற கழகம் சின்னம்மா சசிகலா அவர்கள் சார்பாகவே அவர்கள் மீண்டும் அம்பாசமுத்திரத்தில் நின்னார் அப்படின்னா கண்டிப்பாக களம் மாறும். அப்படிலாம் திமுக சார்பாக திமுக கூட்டணியிலிருந்து வேட்பாளராக நிறுத்தப்பட்டால் அப்பவும் அங்கே கள நிலவரம் மாறும். இதுதான் ஒரு சரியான யுக்தியாக இருக்கும். இல்லைன்னா தாவேக்கா அங்கே மீண்டும் எளிதாக வெற்றி பெறக்கூடிய அத்தனை வாய்ப்புகளும் இருக்குது அம்பாசமுத்திரம் தொகுதியில். இப்போ சிலர் கேட்கலாம், என்னடா இது நீங்கள் பிஜேபி அங்கே சாத்தூரில் தோற்கடிக்கிறதுக்கும் காரணமாக இருந்தீங்க, இப்போ அம்பாசமுத்திரத்துலேயும் இந்த மாதிரி நின்னீங்க அப்படின்னா அது எப்படி அம்பாசமுத்திரத்துலேயும் ஒரு தோல்விக்கு காரணமாக பிஎம்டி இருக்க போதா அப்படின்னு கேட்டிங்க அப்படின்னா, ஒரு கழகம் பிறந்தால்தான் ஒரு வழி பிறக்கும் அப்படின்னு சொல்லுவாங்கள்ல. எதுவுமே பண்ணாமல் அப்படியே நம்ம உட்காந்துக்கிட்டே இருக்கிறத விட கண்டிப்பாக ஒரு கழகம் செய்ய வேண்டும். ஏன்னா சட்டமன்றத்தில் இன்றைக்கி தேவர் சமுதாயத்தின் சார்பாக ஒரு வேட்பாளர் அங்கே சட்டமன்றத்தில் இருக்க வேண்டிய ஒரு அவசியம் இருக்குது. கேள்வி கேட்க வேண்டிய ஒரு அவசியம் இருக்குது. வேறு யார் போனாலும் இங்கே கேள்வி கேட்க மாட்டாங்க. அவங்க வேலையை தான் பார்த்துட்டு இருக்க போகிறாங்க. அவங்களுக்கு என்ன அஜெண்டா இருக்கோ, அவங்க கட்சிக்கு என்ன அஜெண்டா இருக்கோ, அவங்க கட்சிக்கு என்ன பிரச்சனையோ அதைத்தான் அவர்கள் பேச போகிறாங்க. மற்றபடி வேறு எதுவுமே அவர்கள் போய் பேச போகிறது கிடையாது. தென் மாவட்டத்தில் இருக்கக்கூடிய பிரச்சனைக்காகவும் தென் மாவட்டத்தில் இருக்கக்கூடிய தமிழர்களோட பிரச்சனை எவ்வளவோ பிரச்சனை இருக்குது. இந்த தமிழர்களுக்காக யாரும் குரல் கொடுக்க போகிறது கிடையாது. அவங்க கட்சிக்கு என்ன பிரச்சனை, அவங்க கட்சிக்கு என்ன பிரச்சனையோ அதை தான் கோரிக்கையாக வைக்க போகிறாங்க. அதே இன்றைக்கி விடுதலை சிறுத்தைகள் இன்றைக்கி வெற்றி பெற்று சட்டமன்றத்தில் போச்சு.
போனோன்னு அவர்களோட கோரிக்கையை வந்து கொஞ்சம் கொஞ்சமாக நிறைவேற்றிட்டு வந்தாங்களா வரலையா? இன்னைக்கு யாராவது அந்த வேலையை பார்த்துருக்காங்களா? விடுதலை சிறுத்தைகள் கட்சி தான் சரியாக அவர்களுடைய வேலையை சரியாக பார்த்துருக்காங்க. அந்த கவின் அவர்களுடைய தம்பிக்கு உடனடியாக அரசு வேலை வந்து போட்டு கொடுத்துருக்காங்க. அதன் பிறகு இன்னைக்கு வந்து அவர்களுடைய பட்டியல் சமுதாயத்தை சார்ந்தவர்களுக்கு வந்து வேலை வாய்ப்புகளுக்கு வந்து அவர்கள் தொழில் வளர்ச்சியை ஊக்குவிக்குவதற்காக உடனடியாக வந்து நிதியை வந்து ஒதுக்கியிருக்காங்க. அதுக்கப்புறம் ஆவண கொலைக்கு தடுப்பு சட்டம் வந்து கொண்டு வரணும் அப்படிங்கிறத பற்றி சட்டசபையில் பேசியிருக்காங்க. ஸோ இதெல்லாம் வந்து சரியாக யார் பண்ணிகிட்ருக்காங்க? அவங்க தான் பண்ணிகிட்ருக்காங்க. ஸோ அப்போ இந்த தென் மாவட்டத்திலேருந்து ஒரு ஆள் போனால் தான் ஒரு அமைப்பு அரசியல். தென் மாவட்டத்துலேருந்து ஒரு ஆள் கிடையாது, நிறைய பேர் ஒரு ஆள் தான் போயிட்டுருப்பாங்க. ஆனால் அந்த அரசியலை, இந்த மக்களுக்கான அரசியலை செய்யக்கூடியவர்கள் போனால்தான் இந்த மக்களுக்கான பேச்சுக்கள் வந்து அங்கே பேச முடியும். குறிப்பாக வந்து நம்ம நாங்குநேரி பகுதிகளில் தொழில் வளர்ச்சியை ஊக்கப்படுத்துவதாக இருந்தாலும், டிஎன்சி அப்படிங்கிற அந்த டிஎன்டி ஒற்றை சான்றிதழாக இருந்தாலும், அது போன்ற ஒரு நியாயமான கோரிக்கைகளை வந்து எழுப்புவதற்காக KN இசக்கிராஜா தேவர் அவர்கள் சட்டமன்றத்திற்கு போயே ஆக வேண்டும். ஸோ அப்போ வந்து நம்ம வந்து பாவம் புண்ணியம்லாம் பார்க்கக்கூடாது. ஒரு கழகம் இறங்கியாச்சு, கழகம் பண்ணியே தீரணும். நம்மளுக்கு வாய்ப்பு கிடைக்கிற இடங்களில் வந்து நம்ம இறங்கி கழகம் பண்ணால் மட்டும்தான் அது வந்து ஒரு சரியான வாய்ப்பாக இருக்கும். நம்ம வந்து ஒரு முறை தேர்தலில் பங்கிட்டு அடுத்த இடைத்தேர்தலில் வந்து நம்ம ஒதுங்கியே இருக்கக்கூடாது. ஏன்னா நம்மளுடைய இலக்கு அப்படிங்கிற போது அதை வந்து நோக்கி பயணம் செய்து கொண்டே இருக்க வேண்டும். ஸோ இது வந்து நம்மளுடைய கருத்து. இது வந்து தலைவர் அவர்கள் வந்து என்ன முடிவெடுக்க போகிறார் அப்படிங்கிறது நமக்கு தெரியல. ஸோ அம்பாசமுத்திரம் தொகுதியை பொறுத்தவரைக்கும் ரொம்ப முக்கியமான தொகுதி. ஸோ அப்படி இருக்கும்போது அங்கே நம்ம தென் மாவட்டத்தில் எத்தனையோ வேட்பாளர்கள் வெற்றி பெற்று போயிருந்தாலும், ஆனால் தென் மாவட்ட மக்களோட கோரிக்கைக்காக யாரும் சட்டசபையில் குரல் கொடுத்தது மாதிரி நமக்கு வந்து நினைவில்லை. யார் அப்படி குரல் கொடுத்துருக்கா? யாரும் வந்து குரல் கொடுக்கல. அப்போ இந்த அம்பாசமுத்திரம் தொகுதியை வந்து குறி வைக்க வேண்டும். ஏற்கனவே பிஜேபிக்கு வந்து ஒரு பாடம் புகட்டப்பட்டு விட்டது. ஸோ அதே பாடத்தை தாவேகாவுக்கு நம்ம வந்து அம்பாசமுத்திரம் தொகுதியில் வந்து தாவேகாவுக்கு பாடம் புகட்ட வேண்டும். அப்போ தாவேகாவுக்கு பாடம் புகட்ட வேண்டும் நினைக்கக்கூடிய திமுகவாக இருந்தாலும் சரி, இல்லை அதிமுகவாக இருந்தாலும் சரி, எல்லாரும் ஓரணியில் நின்று KN இசக்கிராஜா தேவர் அவர்களே அங்கே களத்தில் இறக்கும்போது கண்டிப்பாக ஒரு மிகப்பெரிய வெற்றியை வந்து பெற முடியும். ஏன்னா திமுகவும் அதிமுகவும் சேர்ந்தா மட்டும்தான் இப்போ தாவேகாவை வந்து வீழ்த்த முடியும் அப்படிங்கிற ஒரு இடத்துல இன்றைக்கி வந்து இருக்காங்க. ஸோ அப்படி இருக்கும்போது கண்டிப்பாக அம்பாசமுத்திரம் தொகுதி வந்து ஒரு ரொம்ப முக்கியமான தொகுதி. ஏன்னா எம்எல்ஏ ஜெயிச்சிருக்காங்க 2026 சட்டமன்ற தேர்தலில். ஜெயிச்சு ஒரு மாதம் கூட ஆகலை, அதுக்குள்ளே வந்து பதவியை ராஜினாமா பண்ணிவிட்டு அப்படியே போய் தாவேக்காவில் போய் சேர்றாங்க அப்படின்னா தாவேக்கா இன்னொரு அதிமுக மாதிரி மாறிடாதா? ஸோ அனைவரும் வந்து அதை வந்து சிந்தித்து பார்க்க வேண்டும். ஏன்னா தாவேக்கா வந்து ஒரு புதிய இளைஞர்கள், புதிய ஒரு முயற்சியில் இருக்கிறவங்க, புதிய சிந்தனையில் இருக்கிறவங்க, அவங்களுக்கெல்லாம் வாய்ப்பு கொடுத்து வெற்றி பெற வைக்கணும். ஏன்னா யார் நின்னாலும் அங்கே ஜெயிக்கிறாங்க. விஜயோட அந்த செல்வாக்கின் அடிப்படையில் யார் நின்னாலும் வெற்றி பெறக்கூடிய ஒரு வாய்ப்பு இருக்கும்போது அதிமுகவோட தயவு வந்து இவர்களுக்கு எதற்காக தேவை? அதிமுகவோட வெற்றி பெற்ற வேட்பாளர்களோட தயவு இவர்களுக்கு எதற்காக தேவை அப்படிங்கிறத நம்ம அனைவரும் சிந்திக்க வேண்டும். அதனால் புதியவர்களுக்கு வந்து வாய்ப்பு கொடுத்து சட்டமன்றத்தில் வந்து ஒரு புதிய சிந்தனை உருவாவதற்கு வாய்ப்பாக அனைவரும் இதை வந்து பயன்படுத்தி கொள்ள வேண்டும். ஸோ கண்டிப்பாக அம்பாசமுத்திரம் தொகுதியில் வந்து PMT நிற்குமா அப்படிங்கிறது விரைவில் தான் அறிவிக்கப்படும். கண்டிப்பாக அதற்கான ஒரு வாய்ப்பு இருக்குது அப்படிங்கிறத இந்த காணொலி வாயிலாக நான் தெரிவித்துக் கொள்கிறேன். நன்றி. மீண்டும் ஒரு காணொலியில் நான் உங்களை சந்திக்கிறேன். நான் சந்தன பாண்டியன். ஜெய்ஹிந்த்.